வணக்கம். என்ன சார் பேனா ரெடியாகி வந்துருச்சாட்ருக்குது. வைக்கிறதுக்கு தான் இடத்த காணாமா? மறுநாள் சமாதி கொண்டு போய் அங்கே வச்சிடலான்ட்டு அங்கே கொண்டு போயிட்டீங்களா பேனாவை? நீங்கள் அங்கே எங்கேயும் கொண்டு போக வேணாம். கொண்டு போய் நீங்கள் அறிவாலயத்தில் வாசல்லே முன்னாடி வச்சுருங்க. ஏன்னா அந்த அறிவாலயம் தானே அவரோட ஃபஸ்ட்டு இருந்து அவரோட கூடவே இருந்தது, அதிகமாக இருந்ததோ அங்கே ஆட்சி நடத்துனது அந்த அறிவாலயம் ஆஃபீஸ் தானே. அங்கேயுமே கொண்டு போய் பேனா வச்சுருங்க. கலைஞரோட நினைவுச்சின்னமாக அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா வெளியில் வச்சிங்கன்னா பேனா வச்சோடனே நான் தான் முதல் ஆளாக வந்து உடைப்பேன்னு சொன்னார் ஒருத்தர். அதனால் நீங்கள் அங்கே பேனாவை கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் வச்சு அவர் பாட்டிக்கு வந்து கோவத்தில் உடச்சி போட்டார்னா அப்புறம் அவ்வளோ காசு போட்டு செஞ்ச பேனா வீணாக போயிரும்ல. அப்படி அதனால் நீங்கள் பத்திரமா உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சா கூட இப்போ அந்த சேஃப்டியாக என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எதிரியாக தூரமாக இருந்தார். இப்போ ஆனால் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துட்டார்ல. நாளைக்கு இதையும் பேசுவார் மீட்டிங்கில். பேனா வச்சா பேனா முதல்ல நான் தான் உடைப்பேன் அப்படின்னாரு. திமுகவை நான் தான் ஒழிக்கிறது தான் என்னோடய எண்ணமே அப்படின்னாரு. இப்போ அப்படியே பாதை மாதிரி வேறு மாதிரி போயிட்டு அவர் பாட்டிக்கு மற்றவங்களை வந்து மறந்துட்டார். மற்றவங்கள மட்டுமே முக்கிய குறிக்கோளை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இடைத்தேர்தலில் நாங்கள் தான் வருவாங்கிறாரு. சந்தோஷம். அந்த பேனாவை அறிவாலயத்திலே வச்சுக்கோங்க. பத்திரமா வெளியில் வச்சா வந்து அவர் உடச்சிட போகிறார் கோவத்தில். ஏன்னா உள்ளே வச்சிங்கனாலும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி.